Hi viewers, I am Murali Krishna. This is my channel. Today we will talk about Super Star pet. 20 பேர் அனுப்பி வச்சேன். எல்லாரையும் அடிச்சு துவச்சிட்டான். யாரா அவ? பேர் காளி. வேற எந்த டீடைலும் தெரியல. ஒருத்தன் உட்கார்ந்திருக்கு தினசு வச்சே சொல்லுவேன். ரத்தம் பத்த பையில இல்லையான்னு. இவனை பார்த்தா சாதாரணமா தெரியல. ஒருத்தனே யாரோ ஹாஸ்டல் வாருனா மரண காட்டு காட்டானே. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. இந்த படத்துல ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் அவரோட பழைய ட்ரேட்மார்க் பஞ்ச் டைலாக்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ், காமெடிஸ் எல்லாருமே நம்மள சீட் முனையில வந்து உட்கார வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவு ஸ்பீட்ல போச்சுங்கிறது நமக்கே தெரியாது. இன்டர்வல் விட்டதுக்கு அப்புறமா தான் நாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர பாபி சிம்மா, சிம்ரன் மேடம், ஆடுகளம் நரேன், ராமதாஸ் அதாவது முனிஸ்கான் அவரு எல்லாருமே அவங்களோட கேரக்டர் சின்ன சின்ன ரோலா இருந்தாலும் பர்ஃபெக்டா பண்ணியிருப்பாங்க. இதுல முக்கியமான ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கு. சின்னி ஜெயின் சார் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். அதே மாதிரி வைபவ் ஒரே ஒரு சிங்கிள் பாட்டுக்காக வந்திருப்பாரு. எல்லாருமே கெஸ்ட் ரோல்ல நல்லாவே பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல ரஜினி சார் பேட்ட வீரனா வராரு. அவரோட நண்பர் சசிகுமாருக்காக எதையும் செய்ய துணிஞ்ச ஒரு கேரக்டர்ல வராரு. செகண்ட் ஹாஃப்ல மகேந்திரன் சார், சசிகுமார், த்ரிஷா மேடம் அப்படின்னு அதுலயும் நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான ரோல்ஸ் எல்லாருமே கச்சிதமா பண்ணாலும் அவங்களோட கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம்னு எல்லாருமே யோசிக்க வைக்குது. டேய் போட்றா. காளிங்கிற பேர்ல ஹாஸ்டல் வாடனா மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷன்ல வர ரஜினி சார் ஹாஸ்டலுக்கு எதுக்காக வராரு அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். ஒரு ஃபைட் சீன்ல சனத் ரெட்டியை ரஜினி சார் காப்பாத்துறாரு. எதுக்காக காப்பாத்துறாரு, அவருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல நமக்கு தெரியும். அந்த பாட்டுல அந்த சனத் ரெட்டி ரஜினி சார் கூட டிராவல் பண்றாரு. இன்டர்வல் சீன்ல ரஜினி சார் காலில இருந்து பேட்டையா மாறுறாரு. என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஃபிளாஷ்பேக்ல தெரியும் நம்மளுக்கு. கடைசியில அவரை காப்பாத்தினாரா இல்லையா, அவருக்கும் சனத் ரெட்டிக்கும் என்ன சம்பந்தம் எல்லாமே படத்தோட முடிவுல நமக்கு தெரியும். படத்தோட மெயின் வில்லன் நவாசுதீன் சித்திக் பாம்பேல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவருக்கு அவ்வளவு நடிக்கிற ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில காட்சிகள் தவிர மற்ற காட்சியில இல்லைன்னு தான் சொல்லணும். முக்கியமானது ஃபிளாஷ்பேக் சீன்ல வர ஒரு பாம்பு பிளாஸ்ட் சீன் இருக்கு. அப்போ நல்லா நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீன்லயும் நல்லா நடிச்சிருப்பாரு. மற்றபடி பெருசா அவருக்கான ஸ்கிரீன் ஸ்கோப் எதுவும் இல்லை. ரஜினி சாருக்கு அடுத்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடிகர்னா விஜய் சேதுபதி சார் தான் சொல்லணும். விஜய் சேதுபதி சார் முக்கியமான ஒரு வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவரும் ரஜினி சாரும் ஒரே ஸ்கிரீன்ல வரும்போது தியேட்டர் அதிருது. அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் அந்த கேரக்டர் அவரு பெருசா எதுவும் பண்ணல. பேட்ட படம் முழுக்க ரஜினி சாருக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். ரஜினி சார் இதுல மாசா இருப்பாரு. முதல் இன்ட்ரோடக்ஷன் சாங்கே மரண மாசா இருக்கும். நீங்க எல்லாருமே எதிர்த்து டான்ஸ் ஆடுற அளவுக்கு அந்த பாட்டு இருக்கும். அனிருத் சாரோட மியூசிக்ல பிஜிஎம் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கும். படம் முழுசா ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும். கார்த்திக் சுப்ராஜ் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவரோட பழைய படங்களான பீஸா, ஜிகர் தண்டா, இறைவி, மெர்க்குரி எல்லாமே வேற ஜோனர்ல இருக்கும். அவரு டைரக்ட் பண்ணி இந்த படம் எடுத்தாருங்கிறத விட அவர் ஒரு ஃபேனா இந்த படம் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட எடிட்டர் விவேக் ஹர்ஷல் சார் ஜிகர் தண்டாங்கிற படத்துக்காக நேஷனல் அவார்ட் வாங்கினவர். இந்த படத்துல அவரோட வேலையை நல்லா செஞ்சிருக்காரு. என்ன செகண்ட் ஹாஃபோட போர்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் நமக்கு தோணும். ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பீட்டர் ஹைன்ஸ் சார் பண்ணியிருப்பாரு. ஃபைட் சீன் எல்லாமே மாசா இருக்கும். கண்டிப்பா நீங்க பழைய ரஜினி சார் சண்டை போறத திரையில பார்க்கலாம். படத்தோட முக்கியமான பிளஸ் பாத்தீங்கன்னா மியூசிக் அனிருத் சார் பண்ணியிருக்காரு. நார்மலா கார்த்திக் சுப்புராஜ் சாரோட படத்துல வர சந்தோஷ் நாராயணன் விட்டுட்டு அனிருத் சார் அதாவது தலைவரோட மிகப்பெரிய ஃபேன் ஆன அனிருத் சார் வச்சு மியூசிக் போட்டிருக்காங்க. அது பாடல்கள் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், ஃபைட் சீன்ஸ்ல வர அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா எடுத்து கொடுத்துருக்கு. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். இன்னைக்கு சாவுனிச்சிட்டு சத்தியமா சொல்றேன், அடிச்சு 2 பேரோட ஓட விட்டுடுவேன். மானம் போல திருப்பி வராது, பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த வேகம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும்.
துப்பாக்கி கலாச்சாரங்கிற மாதிரி நிறைய ஃபைட் சீன்ல ஒரே துப்பாக்கி சூடாக தான் இருந்துச்சு. இதுல சசிகுமார் சார், த்ரிஷா அவங்களோட கேரக்டர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி சசிகுமார் சாருக்கும் வில்லன்களா வர நவாசுதீன் சித்திக் அவங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக காமிச்சிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ரஜினி சாருக்கு அப்புறமா இந்த படத்துல ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டவர் விஜய் சேதுபதி சார். அவருக்கு அவரோட கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லணும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சிருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். இன்னும் மற்றபடி வில்லன் நவாசுதீன் சித்திக் அவரோட கேரக்டரைசேஷனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா நீங்க கண்ணை முடிக்கலாம். ஐயோ இது நல்லா இருக்கு. படத்தோட முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம்னா ரஜினி சார் படத்தோட ஸ்கிரீன் பிளே மற்றும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ரஜினி ரசிகர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விருதா இருக்கும். இந்த பொங்கலுக்கு எல்லாருமே கண்டு ரசிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இது. முக்கியமானது ரஜினி சார் ரொம்ப இளமையா காமிச்சிருப்பாங்க. 68 வயசு அடிச்சா ரஜினி சாருக்கு அப்படின்னு நம்மளால ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பார்க்கிறதுக்கு சின்ன பையன் மாதிரி ஸ்டைலா இருக்கீங்க. ஸ்டைலா இருக்கேனா? நேச்சுரலி. ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, ஜெனரல் ஆடியன்ஸுக்கும் ரஜினி சார் இந்த படத்தை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது 90ஸ்ல அவர் நடிச்ச தளபதி, பாட்ஷா அந்த மாதிரி படங்களை போல இதுவும் கண்டிப்பா இருக்கும். அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் கிட்ட இருந்து நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது நம்ம கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். கடந்த சில படங்களா நாம அவர்கிட்ட எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னாலும் இந்த படத்துல மூலமா தமிழ் சினிமா ரஜினி சாரோட பேட்டை அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.